2021ல 4 லட்சம் கோடியா இருந்த தமிழ்நாட்டுடைய கடன் 2024ல 8 லட்சம் கோடி ஆகியிருக்கு. நாட்டிலேயே தமிழ்நாடு தான் அதிக கடன் சுமை கொண்ட மாநிலம்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. 2011-12 அதிமுக ஆட்சி காலத்துல 1,14,470 கோடி கடன் பட்டிருக்கு தமிழ்நாடு. 12-13ல 1,30,630 கோடியும் 13-14ல 1,71,490 கோடியும் கடன் பட்டிருக்கு. 2014-15ல 1,95,290 கோடியும் 15-16ல 2,11,483 கோடியும் 16-17ல 2,52,431 கோடியும் கடன் பட்டிருக்காங்க. 2017-18ல 3,14,366 கோடியும் 18-19ல 3,55,844 கோடியும் 19-20ல 3,97,495 கோடி கடனும் கடைசியா 2020-21ல 4,55,660 கோடி கடன் பட்டிருக்கு தமிழ்நாடு. அதன் பிறகு வந்த திமுக ஆட்சியில 2021-22ல 5,70,189 கோடி கடனும் 22-23ல 5,77,987 கோடி கடனும் 23-24ல 7,26,029 கோடி கடனும் 2024-25ல 8,33,362 கோடி கடன் பட்டிருக்கு தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய கடன் சுமை ஆபத்தான கட்டத்தை எட்டி இருக்குன்னு நிபுணர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க.